இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆராதனையிலே நீங்களும் நானும் பங்கு பெற்றிருக்கின்றோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கின்ற நம்மை நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே பேசுகின்றவர். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி புனிதர் லூக்காவின் திருநாளாக ஆசரிக்கப்படுகின்றது. இந்த லூக்கா நற்செய்தியாளரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்திருக்கிறபடி லூக்கா சுவிசேஷத்தை எழுதியவர். பவுலோடு மிஷனரி பிரயாணங்களிலே மிக அதிகமாக பயணித்தவர் இந்த லூக்கா. ஆகவேதான் அவர் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த லூக்காவின் மூலமாக தான் ஆதி திருச்சபையின் வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல நற்செய்தியாளர், சிறந்த வரலாற்று ஆசிரியர். இவரை குறித்து பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது அன்பான வைத்தியர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆதி திருச்சபையின் மரபு இந்த லூக்காவை ஒரு வைத்தியராக, மருத்துவராக அடையாளப்படுத்துகின்றது. இந்த லூக்காவின் திருநாள் அக்டோபர் 18ஆம் தேதி ஆசரிக்கப்படுவதினாலே அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை மருத்துவ ஞாயிறாக, மெடிக்கல் சண்டே என்று சொல்லி ஆசரிக்கப்படுகிறது. இந்த லூக்கா இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீடர்களில் ஒருவர் அல்ல, 70 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்த லூக்காவை குறித்து மிக சொற்பமான குறிப்புகள் தான் திருமறையிலே காணப்படுகின்றது. அவை நாம் அறிந்த குறிப்புகளாக காணப்படும். ஆகவே இந்த லூக்கா திருநாளை முன்னிட்டு ஆசரிக்கப்படுகின்ற இந்த மருத்துவ ஞாயிறிலே நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான தலையங்கம் குணமாகுதல் அல்லது சுகப்படுதல் என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் விடுதலை அளிக்கக்கூடியவர், நன்மைகளை செய்யக்கூடியவர் என்ற அநேக காரியங்களை திருமறையில் இருந்து நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நாளிலே திருமறையின் அடிப்படையிலே திருச்சபையும் மருத்துவம் குறித்த காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிப்போம். நாம் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 15:26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். முதலாவது திருமறையும் மருத்துவமும் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது திருமறை நமக்கு வலியுணர்த்துகின்ற முதலாவது சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவர், பரிகாரி. அப்படி என்றால் அகற்றக்கூடியவர், நீக்கக்கூடியவர், மாற்றக்கூடியவர் என்று பொருள். இது ஒரு பழைய வார்த்தை. அதை நாம் இப்பொழுது பயன்பாட்டில் சொல்லுகின்ற பொழுது நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். ஆகவே முதலாவது த லார்ட் இஸ் அவர் ஹீலர். ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவர். இன்னும் சொல்ல வேண்டுமே என்றால் அவர் காட் இஸ் அவர் டாக்டர். நம்மை சரி செய்யக்கூடிய மருத்துவர் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம், யெகோவா ரஃபா. ரஃபா என்றால் குணப்படுத்தக்கூடியவர் அல்லது சரி செய்யக்கூடியவர் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே
நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடியவர். இன்றைய திருவசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 107:20 அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவர் நடப்பித்ததை நம்மால் பார்க்க முடியும். சுகமளிக்கக்கூடிய அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டிலே அநேகம் காணப்படுகின்றது. குஷ்டரோகிகள் சுகம் பெற்றார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் என்பதை குறித்து அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 14:14 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா 4:40 நாம் படிக்கின்ற பொழுதும் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பற்பல வியாதிகளினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார், சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். 36 அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்ற பொழுது புத்தகத்தில் எழுதப்பட முடியாத அளவிற்கு இன்னும் பல அற்புதங்களை அவர் செய்தார் என்று தன்னுடைய நற்செய்தியிலே எழுதியிருக்கின்றார். குறிப்பாக இந்த லூக்கா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் படிக்கின்ற பொழுது சில வியாதிகளுடைய பெயர்களோடு அடையாளப்படுத்தி இந்த மருத்துவராகிய லூக்கா இயேசுவை சிறந்த மருத்துவராக தம்முடைய நற்செய்தி நூலிலே அடையாளப்படுத்தியிருக்கின்றார். மத்தேயு, மார்க்கு, யோவான் நற்செய்தி நூல்களை காட்டிலும் இந்த லூக்கா நற்செய்தி நூலிலே சுகமளிக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஆண்டவருடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு காரியத்தில் சிறப்பு தரம் வாய்ந்தவர்கள். அதில் இந்த லூக்கா நற்செய்தி நூல் அற்புதங்களை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது மிக சுவாரஸ்யமான முறையிலே எழுதியிருக்கின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது, அவர் சிறந்த மருத்துவர். இன்னும் நாம் சொல்ல வேண்டுமே என்றால் ஹீ இஸ் அவர் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர். எல்லா விதமான நோய்களுக்கும் அவரிடத்தில் மருந்து உண்டு, அவரால் குணமாக்க முடியும். நம்முடைய இருதயத்திலே பிரச்சனை என்றால் இருதயத்திலே சிறப்பு வாய்ந்த மருத்துவரை நாம் நோக்கி செல்வோம். ஒரு காலகட்டத்தில் சாதாரணமாக படித்து கிளினிக் வைத்தியத்திலே நாம் சென்றோம். அடுத்து MBBS, இன்றைக்கு MD, MS அல்லது அந்த குறிப்பிட்ட படிப்பிலே அவர்கள் சிறப்புத்துவம் வாய்ந்தவர்களா என்பதை பார்த்து நாம் அங்கு சிகிச்சைக்காக செல்கின்றோம். அந்த மருத்துவமனையிலேயே எழுதப்பட்டிருக்கும், இது இதற்கு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை, இந்த மருத்துவர் இந்த சிகிச்சை கொடுக்கக்கூடியவர். ஆகவே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோன்னா ஒரே டாக்டர் எல்லா வியாதிகளுக்கும் பார்க்கக்கூடியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த வியாதிக்கு இவர் பார்ப்பார், இந்த பார்வை நேரத்தில் வருவார். இந்த வியாதிக்கு இந்த மருத்துவர் பார்ப்பார், இந்த நேரத்தில் வருவார். ஆகவே மனிதனுடைய நாணம் என்பது ஒரு எல்கைக்குட்பட்டது என்பதை இது நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆனால் கடவுளை மருத்துவராக நாம் படிக்கின்ற பொழுது திருமறையிலே அவர் பல்நோக்கு தன்மையுடைய மருத்துவராக, பரிகாரியாக, குணமாக்குபவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்மை படைத்தவர், நம்மை சீர்படுத்துபவர், நம்மை சரி செய்யக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து யோவான் 9 கண் பார்வை இல்லாதவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். மத்தேயு 8 தீர்க்க முடியாத வியாதி என்று சொன்ன குஷ்டத்திற்கு அவரே பரிகாரியாகிய கர்த்தராக அந்த இடத்திலே செயல்பட்டார். அதே போன்று நாம் பார்க்கின்ற பொழுது
நரம்பு வியாதிகள், நிமிர முடியாத கூனியாக இருந்தவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இப்படி பல தரப்பட்ட நோயாளிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகத்தை பெற்றார்கள். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மருத்துவமனையில் நோயாளிகள் என்று சொல்லக்கூடாது, பயனாளிகள் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேகர் பயன் பெற்றார்கள், அநேகர் நன்மை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். நாசரேத் மேனிஃபெஸ்டோ, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் குறிக்கோளிலே லூக்கா 4 அவர் சுகம் அளிக்கிறவராக தம்மை அடையாளப்படுத்தினார். ஆகவே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பரம வைத்தியர் என்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் நாம் இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களே பல நேரங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த லாஸ்ட் மூமெண்டில் கடவுள் நினைத்தால் மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லிவிடுவார்கள். காரணம் என்ன? கடவுளே எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியவர். நான் சார்ந்திருக்கக்கூடிய உளவியல் துறைகளை பார்க்கின்ற பொழுது உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு உளவியல் நிபுணராலும் முழுமையான நிவிர்த்தியை கொடுக்க முடியாது. அதை எல்லா உளவியல் மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதை தான் உளவியல் சார்ந்த விதிமுறைகளும் சொல்லுகின்றது. ஆகவே இன்றைக்கு அனைத்து வியாதிகளாக இருந்தாலும், மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், there is a limitation in this human medical world. உலகம் சார்ந்த, மனிதம் சார்ந்த மருத்துவத்துறையிலே ஒரு லிமிட்டேஷன். அதை தாண்டி செல்ல வேண்டுமே என்றால் எவ்வளவு நாணம் பெற்றவராக இருந்தாலும், எவ்வளவு நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்தாலும் அவரால் முடியாது. திருநெல்வேலியில் ஒரு சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் உண்டு. கிட்டத்தட்ட 1000 கணக்கில் அவருடைய சர்வீஸில் அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். 1000 கணக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், அரசாங்க கல்லூரிகளே பணியாற்றியவர். அவரிடத்தில் நம்ம சிகிச்சைக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்மகிட்ட பேசுவார் அவருடைய காரியங்களை குறித்து. அவர் முடிவுகளை சொல்லுகின்ற போது சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், கடவுள் என்று ஒருவர் இல்லாவிட்டால் மருத்துவத்துறையிலே எந்த ஒரு சாதனையும் புரிய முடியாது. நாங்கள் சாதிக்கிறோம் என்று பெயர் எடுக்கிறோம், அந்த சாதனைக்கு காரணக்கர்த்தா கடவுள் என்று சொல்லுவார். அவ்வளவு நேர்த்தியாக நம்முடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே வைத்து செயல்படக்கூடிய மருத்துவர் அவர். ஒரு கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணாலே என்ன வியாதி இருக்குது என்று சொல்லி கண்டுபிடித்து செய்யக்கூடியவர். மிக ஒரு கைவந்த கலை அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய சாதனைகளுக்கு பின்னால் கடவுள் இருக்கின்றார், ஆகவே அவரே போற்றுதலுக்குரியவர் என்று சொல்லி. இன்னும் அவர் சொல்வார், யூதர்களை தாண்டி எந்த ஒரு மனிதனாலும் மருத்துவத்துறையிலே அதிகமாய் சாதிக்க முடியவில்லை. காரணம், யூதர்கள் இன்னும் தேவனை சார்ந்து நிற்கிறார்கள். ஆகவே மருத்துவத்துறையிலே பல மடங்கு அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், பரம வைத்தியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மணிக்கட்டிலே ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒரு மனிதருக்கு நடைபெற்றது. அந்த ஆப்ரேஷன் முடிந்த பிற்பாடு அந்த மனிதன் அந்த மருத்துவரிடத்திலே சொல்லுகின்றான், எனக்கு இந்த ஆப்ரேஷன் செய்ததை நான் விரும்பவில்லை. ஒரு மிகுந்த அடிபட்டு ஒரு இக்கட்டான நிலையிலே அந்த ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் செய்து முடித்த மகிழ்ச்சியோடு அந்த மருத்துவர் இருக்கிறார். அந்த மனிதன் கண் தெளிந்த பிற்பாடு, ஏன் எனக்கு இதை செய்தீர்கள்? ஏன் என்னுடைய மணிக்கட்டை சரி செய்தீர்கள்? இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் நான் மரித்து போயிருப்பேன். நீங்கள் இப்பொழுது என்னுடைய மணிக்கட்டை சரி செய்து விட்டீர்கள். யூ ஃபிக்ஸ்ட் மை ஹேண்ட், என்னுடைய கையை நீங்கள் சரி செய்து விட்டீர்கள்.
who will fix my life? என்னுடைய வாழ்வை சரி செய்வது யார்? இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு நான் சென்றதற்கு காரணம் என்னுடைய வாழ்வாக எனக்கு இல்லை. அப்பொழுது அந்த மருத்துவர் நிதானித்து பார்த்தாராம், என்னால் சரீரத்தில் உள்ள வியாதியை சரி செய்ய முடியும், அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது ஆண்டவரால் மாத்திரமே. அவனுடைய மனதை நம்பிக்கை உள்ளவனாக மாற்றக்கூடியது ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கடவுளை குறித்த நல்ல ஆலோசனைகளை சொல்லி, இந்த இயேசு கிறிஸ்துவால் உன்னுடைய வாழ்வையும் சரி செய்ய முடியும். ஒருவேளை என்னுடைய படிப்பின் நிமித்தமாக உன்னுடைய மணிக்கட்டை நான் சரி செய்து இன்றைக்கு உன்னை வாழ வைத்திருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்று சொல்லி அந்த மருத்துவர் அந்த மனிதனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினாராம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதே போன்றுதான் இன்றைக்கு இருதய பாரத்தோடு மன அழுத்தங்களோடு வேதனைகளோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஒருவரே ஆறுதல் தரக்கூடிய பரம வைத்தியர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 23 நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி. இந்த தேய்ச்சி என்கின்ற வார்த்தை மூலப்பதத்தில் நாம் ஒப்பிட்டு படிக்கின்ற பொழுது என் ஆத்துமாவை சீர்படுத்தி என் ஆத்துமாவை சரி செய்து என்று நாம் மொழிபெயர்க்க முடியும். தேய்ச்சி என்றால் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறையை தோன்றும், அவர் என்னை தேய்ச்சுவார். ஆனால் மூலபதம் எதை கற்றுத்தருகின்றது? அவர் என்னை சீர்படுத்தி சரி செய்கின்றார். இப்போ ஒரு வெட்டு காயம் அதை எப்படி குணமாக்க முடியும்? தையல் போட்டு குணமாக்க முடியும். அங்கு சீர்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஒரு உறுப்பு பாதிக்கப்படுகின்றது, மீண்டும் சீர்படுத்தப்படுகின்றது. அதே போலதான் நம்முடைய ஆத்மா வியாகுலப்படுகின்ற பொழுது அது துன்பங்களின் வழியாய் சீர்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. அதுதான் இந்த சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதியிருக்கின்றார், என் ஆத்துமாவை சீர்படுத்தி என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, சீர்படுத்துதல் இல்லாமல் குணமாக்குதல் இல்லை. ஆகதான் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது அவர் அடித்து காயம் கட்டுகிறார், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அப்படின்னா என்ன? ஒரு நோயை குணமாக்குவதற்கு சில நேரம் ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி சரி செய்ய வேண்டி இருக்கிறது. காயம் கட்டி ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்ற சில சூழ்நிலைகளை அவரே நம்மை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது எதிர்மறையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அடித்து மீண்டும் காயம் கட்டு. அப்படி என்றால் நம்மை துன்பங்களின் ஊடாய் கொண்டு சென்று நம்மை சீர்படுத்துவதற்காக சரி செய்வதற்காக ஆண்டவர் சிறந்த மருத்துவராக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய உடல் ரீதியான காரியங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய மனநலம் சார்ந்த காரியங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய மருத்துவராகவும் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அவர் காட் இஸ் அவர் ஹீலர், அவரே நம்முடைய வைத்தியர். இரண்டாவது, அவர் சர்ச் அஸ் எ ஹாஸ்பிட்டல், ஆலயம் மருத்துவமனையாக இருக்கிறது. அகஸ்டின் ஆஃப் கிப்போ என்கின்ற ஆதி திருச்சபையினுடைய ஒரு தந்தை இவ்விதமாக சொல்லியிருக்கின்றார், சபை என்பது பாவிகளுக்கான மருத்துவமனை, புனிதர்களுக்கான அருங்காட்சியம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கின்றார். திருமறையிலும் நாம் படிக்கின்ற பொழுது திருச்சபை என்பது ஒடுக்கப்பட்டவர்களோடு தேவையுள்ளவர்களோடு ஒன்றித்து நிற்பதாக தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. மத்தேயுவை தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கின்ற பொழுது, அங்கு விருந்து நடைபெறுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியில் 9ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நன்றாய் இருப்பவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான் தேவை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அபீதமாக தான் அடையாளப்படுத்தினார். ஆகவே திருச்சபையும் தன்னை தேவையுள்ளவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கின்றது. நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கின்ற பொழுது ஆசரிப்பு கூடாரம் சுத்திகரிக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. குஷ்டரோகிகள் மற்றும் பற்பல வியாதியுடையவர்கள் ஆசாரியனிடத்தில் சென்று தங்களுடைய வியாதி நீங்கியதற்காக அங்கு செய்ய வேண்டிய நடைமுறைகளை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்தார்கள். சாலமோன்
தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது, ஆண்டவரே உடைய ஜனத்தின் பாவங்களை மன்னியும், அவருடைய இக்கட்டில நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் என்று சாலமோன் ராஜா தேவாலய பிரதிஷ்டையின் போது ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே அநேக அற்புதங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் நடைபெற்றவை. மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே ஜெபாலயத்திலே ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஆண்டவர் துரத்தினார் என்று ஆரம்பித்து நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே சபை என்பது அது மருத்துவமனையாக செயல்படுகிறது, நன்மை செய்யக்கூடிய ஸ்தலமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதனுடைய அடையாளம் என்ன? எப்பொழுதும் சபை என்பது வரவேற்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். The church should be a welcoming place for the sinners and the sick people. விடுதலையில் இருப்பவர்களை வரவேற்பவர்களாக மாத்திரமல்ல, அதிகாரம் படைத்தவர்களை வரவேற்கக்கூடிய ஸ்தலமாக அல்ல, தேவை உள்ளவர்களை அங்கு திறந்த ஒரு அடையாளமாக ஆலயம் இருக்க வேண்டும். ஆகதான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய 75வது ஆண்டு விழாவை ஆசரித்த பொழுது த ஓப்பன் சர்ச் என்கின்ற தீம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லோருக்குமான திருச்சபை, அனைவருக்குமான திருச்சபை. அது ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அதிகார வர்க்கத்தினராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், வியாதி உள்ளவனாக இருந்தாலும், வியாதி இல்லாதவனாக இருந்தாலும், எல்லோருக்குமான திருச்சபை என்பதை அந்த ஆண்டு விழாவோடு நாம் கற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதை இன்றைக்கு நாம் செயல்படுத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் சரியாகி திருச்சபைக்கு வருவதில்லை. திருச்சபை தான் சரி செய்யப்படக்கூடிய இடம். திருச்சபை தான் நம்மை சரீர அளவிலும் மனதளவிலும் ஆவிக்குரிய காரியங்களும் சீர்படுகின்ற இடம். ஆலயம் என்பது நம்மை சீர்படுத்துகின்ற இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இவ்விதமாக ஒரு தேவ மனிதர் சொல்லுகின்றார், பிரசங்கங்கள் என்பவை ஒன்று இருதயத்தை ஆற்றும் அல்லது இருதயத்தை உடைக்கும். இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்தாற்போல் இருக்கும், அல்லாவிட்டால் அதை தேய்ச்சக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒன்றை பிரசங்கங்கள் ஏற்படுத்தியாக வேண்டும். ஆகவே திருச்சபை என்பது ஆவிக்குரிய ரீதியாக நாம் சுகப்படுத்தப்படுகின்ற இடம். ஆண்டவருடைய வார்த்தை ஆகவே தான் நமக்கு போதிக்கப்படுகின்றது. இன்றைக்கு மருத்துவமனையிலே நம்மீது நம்மை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிசரை வச்சு கட் பண்ணால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இட் இஸ் குட் ஃபார் மை ரெக்கவரி. இதை செய்தால்தான் நான் என்னுடைய உறுப்பு சரியாகும் என்று நம்ம பாஸ்டர் நினைக்கிறோம். அதே போன்றுதான் இங்கு போதிக்கப்படுகின்ற காரியங்கள், இங்கு பாடப்படுகின்ற பாடல்கள், இங்கு கேட்கக்கூடிய சத்திய வார்த்தைகள் ஒருவேளை நம்முடைய இருதயத்தை உருவ குத்துகிறது போல் இருக்கலாம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகின்றார், நம்மை அறுவை சிகிச்சை செய்து நம்முடைய ஆத்துமாவை சீர்படுத்துகின்றார். இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்முடைய ஆத்துமா சீரடையாது. நம்முடைய உடல் அளவிலும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆகவே தான் அங்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது, சில தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் மேற்புச்சாய் செய்கிறார்கள். அப்படி என்றால் ஜஸ்ட் மேலோட்டமாக நம்ம திடீர்னு ஒரு இது வரம்சில ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேற்பூச்சாய் நம்ம பூசி மொழுகி 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 உள்ளுக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது? பலவிதமான காரியங்கள், நோய்வாய்ப்பட்ட ஆவிக்குரிய நோய்வாய்ப்பட்ட தன்மையோடு வெளியே நாம் பூசி மொழுகி கொண்டிருக்கிறோம். அதுவல்ல சரியான சிகிச்சை முறை. ஒருவேளை சரியான சிகிச்சை முறை என்பது நீண்ட நாட்கள் எடுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால வரையறைகள் உண்டு. சில சிகிச்சை முறைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவை, சில காரியங்களுக்கு அது மருந்தோடு நின்று விடலாம். அதே போன்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சீர்படுத்துவதற்கு பல தரப்பட்ட முறைமைகள் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, திருச்சபை என்பது மருத்துவமனையாக செயல்படுகிறது. அது நம்முடைய சரீரத்திற்கான மருத்துவமனையோடு மாத்திரமல்ல, நம்முடைய மனதிற்கான மருத்துவமனையாகவும்,
நம்முடைய ஆவிக்குரிய மருத்துவமனையாகவும் திருச்சபை செயல்படுகின்றது. நாம் நற்செய்தி நூல்களை படித்து பார்க்கின்ற பொழுது அதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே உபதேசித்தாரோ, எப்போதெல்லாம் சுகப்படுத்தினாரோ, அங்கு ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அவர் ஜெப ஆலயத்தை மருத்துவமனையாக செயல்படுத்தினார். ஆகதான் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கின்ற பொழுது ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது சரிதானா என்று இயேசுவை குற்றப்படுத்தும்படி கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், உன்னுடைய ஒரு ஆடு எருது குழியில் விழுந்தா நீ தூக்கிவிட மாட்டாயா? இந்த மனிதன் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே, அந்த மனிதனுக்கு ஓய்வு நாளிலே இந்த தேவாலயத்தில் விடுதலை கொடுப்பது என்ன தவறு என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆலயம் என்பது அது மருத்துவமனையாக செயல்படுகிறது. பல கோணங்களிலே ஆலயம் மருத்துவமனையாக செயல்பட முடியும். ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருடைய ஆலய ஆராதனை என்பது நம்மை சீர்படுத்துகின்ற இடம், நம்மை சரி செய்கின்ற நேரம். ஆகவேதான் ஒரு இறையியலாளர் இவ்விதமாக சொல்லுகின்றார், த வர்ஷிப் இஸ் எ ஹீலிங் ப்ரொசீஜர் என்று சொல்லுகின்றார். நாம் சுகப்படுத்தப்படுகின்ற ஒரு முறைமையாக ஆராதனை முறைமை இருக்கின்றது என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பாடக்கூடிய பாடல்கள் ஒருவேளை நம்மை சரி செய்யலாம், நாம் கேட்கக்கூடிய வார்த்தை நம்மை சரி செய்யலாம். ஏன், ஒரு சின்ன பிள்ளை திருவசனம் சொல்லும்போது அந்த திருவசனம் கூட நம்முடைய இருதயத்தை தேய்ச்சலாம் அல்லது நம்முடைய தவறை சுட்டி காட்டலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த ஒரு பரந்து விரிந்த மனப்பான்மையோடு நாம் வருகின்ற பொழுது ஆலயம் ஒரு சிறந்த மருத்துவமனையாக செயல்படும். இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மனநல மருத்துவம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. காரணம் என்ன? இன்றைக்கு அந்த அளவிற்கு மன அழுத்தங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அது வேலை செய்யக்கூடிய இடமாயினும் அல்லது நம்முடைய குடும்பமாயினும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மன அழுத்தம். இன்றைக்கு கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இந்த ஃபீல்டு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒன்று. காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய ஆலயத்தை சரியாக மருத்துவமனையாக பயன்படுத்தவில்லை. காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தை பயன்படுத்துவதை காட்டிலும் அவருடைய கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆகவே அவர்களுக்குள்ளாக மன அழுத்தம். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள், ஆண்டவரோடு ஐக்கியம் ஏற்படுகின்றது, சக நண்பர்களோடு ஐக்கியம் ஏற்படுகின்றது, ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்றைக்கு ஆலயத்தை காட்டிலும் மற்ற இடங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றபடியினாலே மன அழுத்தம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7 நாட்களும் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ பெற்றோராகிய நாமும் அதை தான் விரும்புகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த தவறான அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாரத்தில் ஒரு நாளாவது பிள்ளைகளுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும், இல்லைன்னா அது அவர்களுடைய கல்வியை முதற்கொண்டு பாதிக்கும் என்பதை நாம் மறந்து போய்விட. எப்போ நம்ம அதை யோசித்து பார்ப்போம் என்றால், ஒரு நல்ல ஜாப்புக்கு போக முடியாத நிலைமை வருகின்ற பொழுது தான் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். கடவுளெல்லாம் விட்டுட்டு, ஆலயத்தெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளைய படின்னு சொன்னேன், இன்னைக்கு வேலைக்காக எங்கே போய் ஜெபிப்போம்? ஆண்டவரே, என் பிள்ளை படித்து மார்க்கெலாம் வச்சுருக்கான், ஆனால் வேலை இல்லை. அப்போ தான் ஆண்டவரை தேடுவோம். மன அழுத்தத்திற்குள்ளாகி கடைசியில் ஆண்டவரை தேடுவதை விட நீங்களும் நானும் துவக்கத்திலேயே ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். பல பிரச்சனைகள், பல வியாதிகள் நமக்கு வரலாம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். இன்றைக்கு உண்மைகளே நம்முடைய ஆலயம் பகல் நேரங்களிலே திறந்து வைத்திருக்கப்பட்டிருப்பது என்பது மிக ஒரு அற்புதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். நான் பணியாற்றிய ஒரு திருச்சபையிலே மிகுந்த கடினப்பட்டு தான் ஆலயத்தை பகல் நேரத்தில் திறந்து வைப்பதற்கு நான் முயற்சி செய்தேன். பல தடைகள். பிறகு 24/7 ஆலயத்தை திறந்து வைப்பதற்கு முயற்சி. இரவு நேரங்களில் கூட ஆலயத்தில் கீ இருக்கும். ஆனால் அதில் ஜெபிக்க வர வைப்பதற்கு நம்முடைய மக்களை வர வைக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே ஹிந்துஸ் உண்டு, முஸ்லீம்ஸ் உண்டு, அவர்கள் கூட ஆலயத்தில் வந்து ஜெபித்துட்டு போனாங்க. நம்ம மக்களை சொல்லி வந்து ஜெபம் பண்ண வைப்பதற்கு ரொம்ப கடினப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில். அநேகர்
ஆலயத்தில் ஜெபித்து நன்மையை பெற்ற சாட்சிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை தாண்டி இஸ்லாமியர்கள் கூட அங்கே வந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆலயம் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருப்பது நாம் பயன்படுத்துவதற்காக. வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் நம்முடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 1/2 an hour நம்ம ஆலயத்தில் வந்து செயல்படுத்தலாம். சிறு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 1/2 an hour சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பலாம். ஆலயத்தை ஜெபிப்பதற்காக நாம் அதிகமாய் பயன்படுத்துகின்ற போது அதுவே நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இடமாக மாறிவிடும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே நம்முடைய தனி ஜெபம் போன்று சத்தமிட்டு ஜெபிப்பது கிடையாது. அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் கிளாரிண்டா சர்ச்சுக்கு போனீங்கன்னா காலையில் இருந்து இரவு வரைக்கும் அதிகமான மனிதர்கள் ஜெபிக்க வருவார்கள். அது சின்ன இடம் தான். அமைதியாக இருந்து ஜெபித்து விட்டு செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு ஆலயங்களும் ஜெபஸ்தலங்களாக மாறிவிட்டது என்றால் இன்றைக்கு அநேக கூடாரங்கள், இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரிஸ் நமக்கு தேவைப்பட்டு இருக்காது. நாம் நம்முடைய ஆலயத்தை பயன்படுத்துவதை விட்டு நம்ம எங்கே போகிறோம்? மற்ற இடங்களுக்கு செல்கிறோம். எப்படி ஆலயம் மாறிட்டுனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி மாறிட்டு நம்ம எங்கே தான் போவோம்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் போவோம். காரணம் என்ன? ஆலயத்தை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம். ஆலயத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆலயம் நமக்கு நன்மை தரக்கூடிய இடம். ஆலயம் நமக்கு விடுதலையை தரக்கூடிய இடம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கு கடந்து செல்வதற்கு முன்பதாகும் ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு நன்மையாக அமையும். 3வதாக திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்ன? காங்கிரிகேஷன் இஸ் அவர் ஹெல்ப்பர். சபையார் என்பவர்கள் உதவியாளர்கள். மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 4 மனிதர்கள் ஒரு மனிதனை தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த சம்பவம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் 4 நபர்களை போன்று செயல்பட வேண்டும். அவர்களை அழைத்து வருகின்றவர்களாக, அவர்களை பராமரிக்கின்றவர்களாக செயல்பட வேண்டும். We are the helpers for the needy. We are the helpers of the sick people. We are the helpers for the oppressed. ஒடுக்கப்பட்டவர்களுடைய உதவியாளர்களாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல சமாரியன் உவமை. ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கின்றான். அந்த மனிதனை தூக்கி சென்ற நல்ல சமாரியன் அங்கு ஒரு நல்ல உதவியாளனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். சத்திரத்தில் கொண்டு அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனம் இந்த சமாரியனுக்கு காணப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் சமாரியர்களாக செயல்பட வேண்டும். We are the good Samaritans. நாம் பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை நல்ல சமாரியன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திற்கு நம்மை நல்ல சமாரியர்களாக காட்ட தவறிவிட்டோம். இயேசுவை நல்ல சமாரியர்கள் என்று போதிக்கின்ற நாம் நம்மை நல்ல சமாரியர்களாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசிக்க கிட்ட 2ஆம் வேத பாடம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு சபையின் மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்காம யாரோ ஒருவரை வரவழைத்து நாம் ஜெபிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம்? ஜெபிக்க வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சமாரியர்களாக செயல்படவில்லை. இவர்களை கூட்டு ஜெபித்தா அவர்கள் ஜெபித்து விட்டு செல்வார்கள். ஆனால் அந்த செய்தி ஒரு 100 பேரை கடந்து நம்ம காதுக்கே திரும்ப வரும். இன்றைக்கு அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆகவே நாம் பலவிதமான வெளிப்புறமான ஆட்களை தேட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். We have less good Samaritans inside the church. சபைக்குள்ளாக நல்ல சமாரியர்களாக செயல்படுபவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். நீங்களும் நானும் நல்ல சமாரியர்களாக
உருவாக வேண்டும். நல்ல சமாரியர்களாக உருவாக வேண்டும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறவும், துன்பப்பட்டவர்களோடு நம்முடைய நேரத்தை செலவழிக்கவும் நாம் முன்வர வேண்டும். முன் வருகின்ற பொழுது நீங்களும் நானும் நல்ல சமாரியர்களாக செயல்பட முடியும். இன்றைக்கு நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய சபையின் மூப்பர்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் விசுவாச குடும்பத்தர்களுக்காக எந்த விதத்தில் முன்வந்து உதவி செய்யக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் நாணத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெப உதவி, அதே நேரத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய நல்ல சமாரியன் உதவியையும் செய்யக்கூடியவர்களாக மூப்பர்களாகிய நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு எந்த ஒரு காலகட்டத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. ஒரு வீட்டிலே ஒரு துக்க காரியம், ஒரு நபர் மரித்து போய்விட்டால் அனைத்து சபை மூப்பர்களும் கூட அந்த வீட்டில் போய் நிற்பதில்லை. அந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஓட்டு போட்டு தெரிந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் அங்கு அவர்களோடு நின்று காரியங்களை செய்ய இயலாத ஒரு அவசர உலகத்தில் நம்ம போய் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு அடக்க ஆராதனைக்கு சென்றேன். மொத்தத்திலேயே 10 பேருக்குள்ளாக. ஆனால் அந்த ஊரில் கமிட்டி மெம்பர்ஸ் 10 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த அடக்க ஆராதனையில் 10 பேர். இப்படி இருக்கிறதா தான் இன்றைக்கு திருச்சபையின் விசுவாசிகள் வெளிப்புறத்தில் உள்ள ஊழியர்களை நாடுகிறார்கள், வெளிப்புறத்தில் உள்ளவர்களை நாடுகிறார்கள். இன்றைக்கி சபை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக மாறிட்டு, இங்கே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வெளியே ப்ரைவேட்டில் வைக்க மாதிரி இன்றைக்கி நம்முடைய நிலைமை மாறி போய்விட்டது. ஆகவே காங்கிரிகேஷன் இஸ் அவர் ஹெல்பர்ஸ். இன்றைக்கு நாம் நல்ல சமாரியர்களாக செயல்பட வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே துன்பப்படுகிறவர்கள், வியாதிப்படுகிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் ஃப்ரீயாக இருப்போம்னா அவர்களோடு நேரத்தை செலவழிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல சமாரியனுக்குரிய அழகு. நல்ல சமாரியன் எங்கோ பிரயாணப்பட்டு சென்றான். அந்த பிரயாணத்தை ஒத்தி வைத்து விட்டு அடிபட்டு கிடந்தவனுக்காக உடன் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வி ஆர் த குட் சமாரிட்டன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை தெரசாவை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். கல்கத்தா பட்டணத்திலே மிக சிறப்பாக பணியாற்றிய அன்னை தெரசா தன்னை எப்பொழுதும் ஏழைகளோடும் நோயாளிகளோடுமே அடையாளப்படுத்தி கொண்டார். நோயாளிகளை தொடுவது எனக்கு அருவருப்பான காரியம் அல்ல என்று சொல்லி அவர் பலமுறை பேசியிருக்கின்றார். அந்த அன்பின் இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கின்றார். அன்றைக்கு அநேக மிஷினரிகள் நம்மிடத்தில் வந்தார்கள். அந்த மிஷினரிகள் இறைப்பணியோடு மருத்துவ பணியையும் செய்தார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. காலரா நோய் பிரச்சனை பல நேரங்களிலே நம்முடைய திருமண்டல எல்கைகளை தாக்கியது. அந்த காலரா நோய் போன்ற காரங்களில் உடனிருந்து பணியாற்றியவர்கள் நம்முடைய மிஷினரிகள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கொரோனா காலகட்டத்தில் மருத்துவமனையில் உடனிருப்பதற்கு ஆள் இல்லாமல் தனித்து நின்ற அநேக நபர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய தென்காசி மருத்துவமனையில் வரும்போது நல்ல திடகாத்திரமாக ஒரு முதியவர் வந்தார். அவருக்கு வியாதி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் 3 நாளில் ஆள் அப்படியே மெலிந்து ஒரே வாரத்தில் இறந்து போகின்றார். அவருக்கு இருமல் முதற்கொண்டு கிடையாது. கொரோனா நெகட்டிவ், கொரோனா பாசிட்டிவ்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு அடுத்து அவரை தொடர்பு கொள்வதற்கு அவருடைய குடும்பம் கூட முன் வரவில்லை. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு மிஷினரிகள் அப்படி விடவில்லை. காலராவை கண்டு நம்மை அப்படியே நம்முடைய முன்னோர்களை விடவில்லை, களத்திலே நின்று பணியாற்றியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபை அப்படிப்பட்ட காரியங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாய பணிகளை செய்வதற்கு திருச்சபையாக முன்வருகின்ற பொழுது நாம் நல்ல சமாரியர்களாக செயல்பட முடியும். 1870ஆம் ஆண்டு டாக்டர் ஜான் மில்லர் ஸ்ட்ராஞ்சன் என்பவர் நாசரேத்தில் ஒரு சிறிய மருத்துவமனையை ஆரம்பிக்கின்றார். 1871ஆம் ஆண்டில் மாத்திரம் அந்த மருத்துவமனையில் 40,000 பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள். 40,000 40,000 மனிதர்கள் அங்கு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு ஆண்டில். அந்த மருத்துவமனையுடைய குறிக்கோள் என்ன? நோயாளிகளை குணப்படுத்தவும் நற்செய்தியை பிரசங்கிக்கவும். நோயாளியை குணப்படுத்தவும் நற்செய்தியை பிரசங்கம், அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய காலத்திற்கு பிற்பாடு அவருடைய ஆசை 2, அங்கு ஒரு புதிய கட்டடம் கட்டப்பட வேண்டும்.
அது மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி 1876 டாக்டர் ஆர்தஸ் மர்காசியஸ் ஐயர் அவர்கள் அங்கு வருகின்ற பொழுது 1898 அக்டோபர் 18 அங்கு புதிய கட்டிடத்தை கட்டி அந்த மருத்துவமனை விரிவு செய்து புனித லூக்கா மருத்துவமனை என்று பிரதிஷ்டை செய்கிறார்கள். அக்டோபர் 18, 1892 இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. 100ஆண்டு விழான் பேரில் ஒரு சின்ன சேப்பல் அங்கே நம்ம கட்டியிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு 1900 நிறுவப்பட்ட சிஎம்சி வெள்ளூர் இன்றைக்கு உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனையாக மாறியிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்தோடு இருந்து இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த நாசரேத்தில் இருக்கக்கூடிய சென்ட் லூக் ஹாஸ்பிட்டல் அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. காரணம், சமுதாயத்தின் நன்மையிலே இன்றைக்கு நாம் தவற விட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வேலையை செய்வது அதிகாரம் படைத்தவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சாமானிய கிறிஸ்தவனும் இந்த கண்ணோட்டத்தோடு செயல்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு 1870 அங்கு பணி செய்த டாக்டர் ஜான் மில்லர் அவர்களுடைய தூர தரிசனம், இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மருத்துவ கல்லூரியாக மாறி அநேகருக்கு வாழ்வு கொடுக்கும் என்று அவர் எண்ணினார். ஆனால் நாம் தவற விட்டோம். ஆனால் ஒரு சாதாரணமான ப்ரைவேட் மினிஸ்ட்ரி அதே தூத்துக்குடியில் இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கதை நம்ம அறிந்திருக்கின்றோம். 4 மாவடியில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியுமே என்றால், 100 ஆண்டுகளை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மால் ஏன் செய்ய முடியவில்லை என்றால், அடித்தட்ட விசுவாசிகளும் இன்றைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் பார்க்கிறோமே தவிர, நம்முடைய திருச்சபை பிறருக்கு சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வரவில்லை. நான் கொடுக்கக்கூடிய காரியம் என்னுடைய திருச்சபையின் மூலமாக மற்றவர்கள் நன்மை அடைவதற்கு என்கின்ற ஒரு சரியான எண்ணம் சாமானிய மனிதனிடத்திலும் இல்லாமல் போய்விட்டது. இந்த மருத்துவ ஞாயிறை ஆசரிக்கக்கூடிய நாம், கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பல மிஷினர்களுடைய வரலாற்றை குறித்து பேசுகின்றோம். நாம் நம்முடைய காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் காட் இஸ் அவர் ஹீலர், அவர் சர்ச் இஸ் அவர் ஹாஸ்பிட்டல், அவர் காங்கிரிகேஷன் ஆர் த ஹெல்பர்ஸ் அஸ் குட் சமாரிட்டன். இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபிப்போம். மருத்துவ பணி ஆற்றுவதற்கு, சமுதாய பணி ஆற்றுவதற்கு ஒரு தனி மனிதனால் நாம் செயல்பட முடியும். துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களோடு நாம் நேரத்தை செலவழித்து ஆறுதல் கூறுவது ஒரு சிறந்த மருத்துவ பணி. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது ஒரு சிறந்த பணி. அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுப்பது ஒரு மருத்துவ பணி. திருச்சபையாக இணைந்து மருத்துவ முகாம்களை நடத்துவது மருத்துவ பணி. மருத்துவமனைகளை கட்டி பணி செய்வதும் மருத்துவ ஊழியம். இன்றைக்கு புறஜாதிகள் அந்த பணிகளை சிறந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். நற்செய்தி அறிவிப்பதற்கு சிறந்த கருவியாகிய மருத்துவத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே மருந்து, நீரே மருத்துவர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட, ஆண்டவரே, நாங்களும் மருத்துவமனை ஊழியங்களை செய்ய வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஒரு ஊரில் 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வர முடியாத, நடக்க முடியாத அல்லது படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நபர்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஐக்கிய சங்கமாக சந்தித்து அந்த வீட்டில் அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்து வருவார்கள். எவ்வளவு ஆறுதலாக அந்த வயதானவர்களுக்கு இருக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் பல ஆண்டுகளாக நான் வீட்டில் இருக்கேன். இன்றைக்கு நம்ம திருச்சபையாக அந்த மக்களுக்கு நம்முடைய திருச்சபையோடு அவர்களை எப்படி இணைக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இவர்களுக்காக என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய குடும்பத்தின் பங்கு என்ன, என்னுடைய திருச்சபையின் பங்கு என்ன, நம்ம சிந்தித்து பார்ப்போமா? ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் கண்டேனே, ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் கண்டேனே,
அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிச்சானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிச்சானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமை உள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் கூறு மருந்து பரத்தில் கண்டேனே. ஆமாண்டவரே, நீரே எங்கள் பரம வைத்தியர். உம்முடைய ஆலயமே எங்களுடைய மருத்துவமனை. நாங்களே அந்த மருத்துவ பணியாளர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே, ஆலயத்திற்கு வர முடியாத அளவிற்கு படுத்த படுக்கையோடு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே நடக்க முடியாதவர்கள், ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியாத வியாதிகளோடு வருத்தப்படுகிறவர்கள், மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களின் ஆறுதலின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை நீர் சுகமாக்கியும் ஆலயத்திற்கு கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நாங்களே அங்கு சென்று ஆலயமாக அவர்கள் முன்பாக நிற்க முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முன்னெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த மருத்துவ ஞாயிறலை இந்த ஆலயத்தில் வந்து தங்களுடைய பலவீனங்களுக்காக சுகவீனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் தருவீராக, விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, அன்னாலை போன்று உடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய உடைய ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீரே மருத்துவராக இருந்து செயல்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.